ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா வேர்ல்ஃபூலோட டாப் லோடு மிஷின் தான் இது. இது வந்து 6.5 கிலோ மிஷின் போர்டு. இது வந்து டெஸ்ட் மோட் எப்படி ரன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். டெஸ்ட் மோட் ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணிவிட்டேன். போர்டு பவர் சப்ளையில் தான் இருக்குது. இப்போ ஆன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பவர் பட்டன் அமைக்க ஆன் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாட்டர் லெவல் பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பட்டன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்க எல்லா பட்டனும் ஃபங்க்ஷனாக தான் பார்க்கறதுக்காக இந்த 000 நிற்குதா, எல்லா பட்டனும் ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது S0 to LEOன்றது வந்து அந்த டோர் சுவிட்சோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. நான் வந்து டோர் சுவிட்ச் நான் டைரக்ட் பண்ணி வச்சுருக்கேன். டேரெக்டாக நான் போர்ட்லேயே டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இதுதான் டோர் சுவிட்சோட சப்ளை. இதை எடுத்துட்டேன். இப்போ வந்து லிப்புன்னு காமிக்குது, ஓப்பன்னு. ஓகே, இப்போ மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ லிப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ வந்து இன்லெட் வால்வு ஆன் ஆகிருக்கு. இன்லெட் வால்வு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு நான் இன்லெட் வால்வுக்கு பதிலாக LED லைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்லெட் வால்வு ஆன் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகுனா, ஒரு பேசிக் மினிமம் லெவலான ஒரு வாட்டர் லெவல் வச்சுருக்கோம். அந்த மிஷின் வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆனோன்னு கட் ஆஃப் ஆகணும். இப்போ ப்ரெஷர் சென்சருக்கு நான் மேனுவலாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இதுனா E1 எரர் வருது. E1 என்னென்னா அந்த ப்ரெஷர் சென்சார் எரர் தான். ப்ரெஷர் சென்சார் வந்து நான் ரொம்ப அதிகமாக ஊதுனதுனால E1 காமிக்குது. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு திருப்பி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ப்ரெஷர் சென்சார் கரெக்டாக கட் ஆகிடுச்சு. இன்லெட் வால்வு ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்து LE3ன்றது வந்து இப்போ வந்து ட்ரெயின் மோட்டருக்கு சப்ளை வருதான்றதை நம்ம செக் பண்ணணும். LE3னா அடுத்து ட்ரெயின் மோட்டருக்கு சப்ளை. இது ட்ரெயின் மோட்டருக்கு சப்ளை வந்து ரொம்ப நேரம்லாம் வராது. மினிமம் கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு கட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம அதை செக் பண்ணணும். இந்த டைமில் வந்து மோட்டரும் ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்டில் போயிட்டு வரும். இப்போ வந்து ட்ரெயின் மோட்டருக்கு சப்ளை வந்துருச்சு. இப்போ வந்து உள்ளே இருக்க தண்ணி எல்லாம், அதாவது ட்ரெயின் இது வரைக்கும் உள்ள ட்ரெயினான தண்ணி எல்லாமே வெளியே போகும். ட்ரெயின் மோட்டர் இங்கே வச்சுள்ளதுனால ட்ரெயின் மோட்டருக்கு பதிலாக LED லைட் போட்டேன். இப்போ மொத்தமாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இதில் ட்ரெயின் மோட்டருக்கும் சப்ளை வந்தது. அதே மாதிரி மெயின் மோட்டருக்கும் சப்ளை வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் இந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டுன்னு வந்தது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்படி தான் வந்து நம்ம வந்து டெஸ்ட் மோட்டர் ரன் பண்ணணும். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா காம்பனண்ட்டுமே ரன் ஆகிடுச்சான்றது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. இன்லெட் வால்வு வருது, ட்ரெயின் மோட்ரு, பம்ப்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. இல்லை ஒரு சில டைம் வந்து டெஸ்ட் மோடில் மெயின் மோட்டர் ரன் ஆகாது. அந்த மாதிரி டைமுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன், ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா இப்போ மோட்டர் வந்து டேரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். மோட்டர் சப்ளை பார்க்குறேன். மோட்டர் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் ஆன் ஆகலை. இப்போ வந்து ரிலே ஆன் ஆகிடுச்சு. ரிலே ஆன் ஆகி மொத்த மிஷினுக்கும் சப்ளை வந்துருச்சு. இப்போ பல்ப் மட்டும் எரியுதான் நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ மோட்டார் வந்து சுற்ற ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒரு செட்டப் சுற்றிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இன்னொரு சைடும் சப்ளை வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த போர்டு இப்படி தான் வந்து நம்ம டெஸ்ட் மோட் ரன் பண்ணோம். இந்த PCB வந்து என்கிட்ட வந்தது வந்து ஒரு ஃபால்ட்டுன்னு வந்தது. இது வந்து போர்டு டெட்டு. 1, 2, 3 மாடல் மோஸ்ட்லி இந்த மாடல் டெட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் அதை டெட்டு ரெடி பண்ணுறதுக்கு. அது ரெடி பண்ணும்போது சக்ஸஸும் ஆகிடுச்சு. அது ரெடி பண்ணி இந்த இதெல்லாம் பிரித்து இருந்தது ஒரு ஃபுல் வீடியோ நான் பண்ணலை. நான் நெக்ஸ்ட்டு அடுத்து ஏதாவது ஒரு போர்டு வந்துச்சுன்னா நான் ஃபுல் வீடியோ பண்ணி போடுறேன். இப்போதைக்கு ஷார்ட் வீடியோ மட்டும் நான் போட்டிருக்கேன் ரெடி பண்ணது. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.